ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரடக்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா பேக்ஸ்வான், ஜீசியாங், யானன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதில் பேக்ஸ்வான்ங்கிறவங்கலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸில் தலை சிறந்து விளங்குறாங்க. அதே மாதிரி யானன் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் நல்ல தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சைடு எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக்ஸ்வானோட ஹெட்டை ஜியான் ஷுவாய் கொண்டுடுறாங்க. அவரோட சாவில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பையன் அந்த விஷயத்தை பற்றி தேடுறான். அந்த பையன் தான் நம்ம ஹீரோ. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அப்பா இறந்தாலும் இன்னுமே அவரோட கொலைக்கான காரணத்தை இவர் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ தான் நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யானன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் தொழில்களில் தலை சிறந்து விளங்குறதுனால ஹீரோயினோட ஃபேமிலி தான் தலைமுறைகளாக அரச குடும்பத்துக்கு தேவையான போர்க்கருவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தொழில்களை தொடர்ந்து செய்யறதுக்கு அடுத்து பையன் வாரிசு தான் இருக்கணும். ஆனால் ஹீரோயினோட அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைகள், அதுவும் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு. அதனால் அவங்களே ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு தான் இந்த தொழில்களெல்லாம் நடத்திட்டு வராங்க. அவங்க ஒரு பிளாக் லிஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஜியாசிங்க்கு போகிறதா இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நிறையா திட்டங்களும் இருப்பாங்க, கொள்ளைக்காரங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரியே தெரில. ஹீரோயினுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் பாடி கார்டாகவும் கியூமின்னு ஒருத்தர் இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு கம்மனை வீட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதிலெல்லாம் விருப்பம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஏகப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே இவங்க தொழில்கள்லாம் விரிவுபடுத்தணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயினோட சிஸ்டரும் நிஜமாலுமே நீ அந்த கும்மினை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போது இன்னொரு சிஸ்டருமே இத்தனை வருஷத்தில் ஹீரோயினோட நம்பிக்கையை யாருமே வாங்கினதில்ல, விமின் மட்டும்தான் ஹீரோயினோட நம்பிக்கையை வாங்கியிருக்காங்க. அதனால் அவன் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான ஆளாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சிஸ்டர் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, ஹீரோயின் எவ்வளோ டேலண்டான பொண்ணு, அதே அளவுக்கு டேலண்டான பர்சன் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் விமினும் அவங்க ஆட்களோட சேர்ந்து ஜியாசிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட சிஸ்டரும் எனக்கு ஏதோ சங்கடமாக இருக்குது, அதனால் இந்த சேச்சட்டை வச்சுக்கோ, இதில் ஒரு ஸ்டோன் இருக்குது, இது உனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அந்த கல்லை பார்த்ததுக்கப்புறம் கூட உனக்கு எங்கேருந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் கிடைக்குது, இதை வச்சு கூட நம்ம வியாபாரம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோயினோட சிஸ்டரும் நீ எப்போ பார்த்தாலும் வியாபாரத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு உன் மேலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க போயிட்டுருக்க வழியில் திடீர்னு பார்த்தா ஒரு குதிரையும் மயங்கி விழுந்துருது. என்னடான்னு பார்த்தா அந்த டைம் தான் குதிரைகளுக்கு நடுவில் ஒரு பிளேக் நோய் பரவிட்டு இருக்குது. இதனால இவங்க ஜியாசிங் போகிற வேலையும் டைமும் தாமதிக்கும். இதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களும் கவனிக்கிறாங்க, பெயூக்சன் நாட்டிலேருந்து சில வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே மற்றவங்களை கொல்றதுலேயே குறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமென் தான் தடுக்கிற அப்படி. ஆனாலும் ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரில. இல்லை நம்ம அவங்க கிட்ட சரியான டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க கிட்ட போய் டீல் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு இருக்க வழியில நிலாதிர்வு ஏற்பட்டதுனால அவங்களுக்கும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு வழி தெரியாது. அதனால ஹீரோயினும் அவங்க கிட்ட போய் எங்ககிட்ட விலை உயர்ந்த கோசிங்கிற ஒரு கிளாத் இருக்கு, நாங்க வேணா அதை கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு சில குதிரைகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பேயுக்ஸ்வான்ல இருந்து வந்தவங்களோட ஹெட்டுமே நீங்க இதுக்காக அவ்வளோ விலை உயர்ந்த பொருளை எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஜிசியாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம், நாங்க சப்போஸ் லேட்டா போனோம்னா எங்க வேலையும் தாமதமாயிரும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எப்படியோ டீல் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் வழியும் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால பேயுக்ஸ்வான்லேருந்து வந்தவங்களும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்றா போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு அங்கே ஏகப்பட்ட கொள்ளையர்களும் வந்துடுறாங்க. உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த கொள்ளையர்களோட சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. ஹீரோயினுமே சூப்பராக தான் சண்டை போடுறாங்க. ஆனால் அப்போ தான் ஹீரோயினும் கவனிக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்தா கொள்ளையர்கள் மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க கொள்ளையர்கள் எல்லாம் ஹீரோயினையும் குவிமினையும் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குவிமினும் ஹீரோயின் எப்படியா இருந்தாலும் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் கடைசியில் மாட்டிடுறாங்க. அப்போது குவிமினும் நீ எப்படியா இருந்தாலும் ஜுன் ஃபேமிலிக்கு தேவை, அதனால நீ இங்கேருந்து தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மேலே இருக்க இடத்துல இருந்து ஹீரோயினை தள்ளி விட்டுடுறாங்க. ஆனால் அந்த கொள்ளையர்கள் கூட்டத்தில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவர் கரெக்டாக ஹீரோயினையும் பிடிச்சிடுறாங்க, குவிமினையும் கொண்டுடுறாங்க. ஹீரோயினும் அதே இடத்துல மயங்கிடுறாங்க. கடைசியில் ஹீரோயினையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு சிறையில் பூட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வண்டிகள்ல இருந்த திங்ஸ் எல்லாம் ஹீரோவோட ஆட்களும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் எல்லாமே தொழில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விலகி பார்த்தா தான் அங்கே ஏகப்பட்ட போருக்கு தேவையான கருவிகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே இந்த விஷயத்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க,
ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கடத்துறது மிகப்பெரிய குற்றம் இல்லை, யாரோ கடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ வந்து நீ யாரு, ஜுன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி ஜுன் ஃபைஃபனை தான் தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் தான் ஜுன் ஃபைஃபனுங்கிற நேமில் எல்லா தொழில்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜுன் ஃபைஃபனுக்கு தான் கண்டிப்பாக ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கான ஏதாச்சும் விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால அவரை பற்றி தான் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் ஜுன் ஃபேமிலியாக சேர்ந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சண்டை பண்ணாலும் ஹீரோயினோட கழுத்தில் இருக்க செயினையும் இவர் கவனிச்சிடுறாரு. இதனால ஹீரோயினும் வர வழி இல்லாமல் நான் ஜுன் ஃபேமிலி கிடையாது, ஆனால் பாதி ஜுன் தான், நான் ஜுன் ஃபைஃபனோட பணிப்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஜுன் ஃபைஃபனை லவ் பண்ணுறதாகவும் சொல்லிடுறாங்க. ஜுன் ஃபைஃபன் இங்கே இல்லாததுனால எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்கங்கிறக்கோசரம் தான் ஜுன் ஃபைஃபன் மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் வழி நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் இத்தனை விஷயம் சொன்னாலும் இதெல்லாம் ஹீரோ முழுசாக நம்புற மாதிரியே தெரில. ஆனால் ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு திரும்ப அவங்களுக்கு போய் பிடிச்சிட்டும் வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயினை கண்டிப்பாக இந்த டைமை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் சரி நான் உனக்கு ஜுன் ஃபைஃபனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் கிட்ட ஜுன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டோக்கனும் இருக்குது. இதையும் ஹீரோ கவனிச்சிடறாரு. அதனால ஹீரோயினும் ஜுன் ஃபைஃபன் இது அவரோட ஞாபகமாக எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமும் வேறு வழி இல்லாததுனால ஹீரோவும் ஹீரோயினை நம்பத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஹீரோயினோட பர்சனல் சேஃப்டி, அவங்கள யாரும் காயப்படுத்திடக்கூடாது. 2வது விஷயம் இந்த தாக்குதலில் இறந்தவங்களுக்கெல்லாம் கரெக்டாக மரியாதை செலுத்தி அவங்கள புதைக்கணுன்ட்டு. ஏன்னா அதில் குவிமீனும் இறந்துருக்காங்க. இதனால ஹீரோயின் ஏகப்பட்ட வருத்தத்தில் இருக்காங்க. குவிமீனுக்காக தான் மெயினாக சொல்கிறாங்க. 3வது கண்டிஷன் என்னன்னா அதில் என்னதான் பேக்ஸ்வானோட பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் ஹீரோயின் யானன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் இருக்குது, அதனால அதையும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஜுன் ஃபைஃபன் மேலே யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த 3 விஷயத்துக்குமே ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆனால் அங்கேருந்து எந்திரிக்கும் போதே ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறாங்க. டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்து பார்க்கும்போது அந்த டாக்டரும் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஏற்பட்டிருந்த காயங்கள்னால தான் இப்போ அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அங்கே ஒரு பையன் மாதிரி தான் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால ஹீரோக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் ஹீரோயின் பொண்ணுங்கிற விஷயமே தெரியும். இதனால அந்த டாக்டருமே இவங்களோட பல்ஸை செக் பண்ணி பார்த்தா இவங்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீங்கள் தேவையில்லாத விஷயம்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால அந்த டாக்டரும் மருந்து மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கிறதுனால ஹீரோவும் சரி மருந்து போட்டு விடலான்னு போறாங்க. ஆனால் ஹீரோயின் டக்குன்னு கண்ண முடிச்சு நீ என்ன என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இந்தா இப்போ நீயே எந்திரிச்சிட்டல அப்ப நீயே மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெகு வசையா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் ஜுன் ஃபைஃபன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கனால ஹீரோவும் அதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயினும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு ஒரு வண்டி வேணும், ஏன்னா என்னால நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு தேவையான ஒரு வண்டியையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளான்டா தான் இருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அந்த இடத்துக்குமே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. இதனால ஹீரோயினும் நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுத்து மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எப்படியோ ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோவும் கவனிக்கிறாரு. உடனே ஹீரோவும் ஹீரோயினை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு டெத் டெசர்ட், அதாவது ஒரு பாலைவனத்துல 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சூழல்ல ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. இதனால ஹீரோயினும் இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா கரெக்டா ஹீரோ அவர்கிட்ட இருக்க ஒரு சாட்டையை வச்சு ஹீரோயினா பிடிச்சிடுறாங்க. சாகிறதெல்லாம் ஓகே, பட் நீயும் சேர்ந்து சாவு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஹீரோயினும் சரி இவங்க கூட சாகிறதே மேலுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் முடியாம அதையும் விட்டுருவாங்க. ஆனாலும் ஹீரோ அவர்கிட்ட இருக்க அந்த சாட்டையை வச்சு எப்படியோ மேலே வந்துருவாரு. ஹீரோயினும் கட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோவுமே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டும் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்க இருக்கவங்க எல்லாம் அங்க ஒரு டெத் டெசர்ட் இருக்கு, அங்க போனவங்க யாரும் திரும்பியே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவை காணோம்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டும் அரசருக்கு ஒரு நியூஸ் அனுப்பிட்டு இவங்களும் போய் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்னதான் ஹீரோயினை பிடிச்சு வச்சிருந்தாலும் அப்பப்போ ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கவே தான் ட்ரை பண்றாங்க. கரெக்டா ஹீரோயின் கிட்ட ஒரு பாம்பு வரும். ஹீரோ அதை கொல்லலான்னு போனா ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்த ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு ஹீரோவோட காலிலேயே குத்திடுறாங்க. ஹீரோ பார்க்க கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுறாரு. ஹீரோயின் அவங்களை காயப்படுத்திட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓட தான் பாக்குறாங்க. ஆனாலும் ஹீரோ விட்ற மாதிரியே தெரியல. ஹீரோயின் ரொம்ப தூரம் போறாங்க. அப்ப அங்க ஒரு கிராஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. சரி பக்கத்துல தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தான் நடக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நைட்டு தான் கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா
பக்கத்துலேயே நெருப்பு மூட்டி வச்சு ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காரு. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடலான்னு நினச்சியா? இந்நேரம் நான் மட்டும் வரலனா கண்டிப்பாக இங்கே இருக்க ஓனாய்க்கு நீ இறையாயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கடகடன்னு எல்லாத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் ஹீரோவும் சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ தண்ணி தான், எல்லாத்தையும் குடிச்சிடாத, இதை வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயினும் சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் நான் கிராஸ் இருக்கிறத கவனிச்சேன், கண்டிப்பாக இங்கே தான் பக்கத்தில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும், நீ எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொண்ணாக இருக்க, எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக ஒரு சொல்யூஷனை யோசிச்சுட்டு இருக்க, எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அப்படியே படுத்து அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப குளிர்து போல. இதனால ஹீரோவும் அவரோட ஓவர் ஜாக்கெட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. ஆனால் காலைல எந்திரிச்சோன்னா பார்த்தா ஹீரோக்கு செம காய்ச்சலாக இருக்குது. ஹீரோயினும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ, நீ என்னை இப்படியே விட்டுட்டு போகலான் இருக்கியா? உன்னால எப்படியா இருந்தாலும் என்னை விட்டுட்டு இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவங்க படுக்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் ஹீரோக்கு தேவையான மருந்துகளை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே தண்ணியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ என்னடா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும், என்ன நீ நேரம் தப்பிச்சு ஓடி இருப்பேன்ல நினைச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, முந்தின நாள் நைட்டு தான் ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்னாவே இங்கிருந்து தப்பிக்கலான்ட்டு, நான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, நான் எப்படி இங்கிருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பயணத்தை திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இன்னும் காணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அரசர்கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க. ஹீரோ தான் அந்த உல்ஃப் காம்படிஷன்ல ஜாயின் பண்றதா இருந்திருப்பாரு. அந்த உல்ஃப் காம்படிஷனோட ஹெட்டா இருக்கிறக்கு கழுத்துல ஒரு ஈகல் டாட்டூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஈகல் டாட்டூமே ஹீரோக்கு தான் இருந்திருக்கும். இந்த விஷயத்த ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினும் கவனிச்சிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே அப்பப்போ சொல்றாங்க, இந்த டைம்ல நீ ரொம்ப நேரம் காணாம போனீனா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் எப்படா இவ எல்லா விஷயத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோ காணோங்கிற விஷயம் ஹெட்டா இருக்கிறவங்களுக்கும் தெரிய வருது. இதனால அந்த ஹெட்டோட பையனும் ஹீரோவை காணோம்னா கண்டிப்பா நீங்க தான் இந்த பதவியில ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவரை எச்சா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சப்போஸ் அவன் இப்ப கிடைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு அவங்களையுமே தேடுறக்க அவங்க அப்பா அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோயினும் இன்னுமே அந்த பாலைவனத்துக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏகப்பட்ட ஓநாய்கள்லாம் வந்துருது. ஹீரோவும், நீ எப்படியாவது இங்கிருந்து ஓடு, நான் இதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பிக்கிறத தானே பேசியிருந்தோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும், யாராவது ஒருத்தங்களாவது கரெக்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் சரி நான் இங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா ஹீரோவும் சூப்பரா தான் சண்டை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வெளில போன மாதிரி தெரியல. அவங்க அங்க இருக்க டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ ஒரு அம்பு செஞ்சுட்டு வந்து டக்குன்னு ஹீரோக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்றாரு. ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து சண்டையும் போடுறாங்க. ஆனா கடைசியில ஹீரோயின் மயங்கிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோவை தேடி பேக்ஸ் ஒன் ஹெட்டோட பையனும் அவங்க ஆட்களும் வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் யோசிக்கிறாரு, இவ எப்படி இவ்வளவு டேலண்டான பொண்ணா இருக்கா, இவ ஒரு பனி பெண்ண சொல்றா, ஆனா இங்க இருக்க பொருட்களை வச்சு ஈஸியா ஒரு வில்லையும் அம்பையும் செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இது 3 யாரோ போறதுக்கான அம்பு, இது எப்படி இவளால செய்ய முடிஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னுமே மயக்கத்துல தான் இருக்காங்க. இதனால அவனுமே ஹீரோ கிட்ட, நான் வேணா அவங்கள என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும், வேண்டாம் அவங்க என்னோட உயிரையே காப்பாத்திருக்காங்க, அதனால இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னுமே ஹீரோயின் எல்லாரோட பார்வையிலும் ஒரு பையனோட கெட்டப்ல தான் இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க எந்திரிச்சோன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோ தான் மாத்தி விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கே போயிடுறாங்க. ஆனா ஹீரோ செம டென்ஷன் ஆகி, நீ தான் ஆல்ரெடி 5 லவ் பண்றேன்னு சொல்லிட்டல, நான் ஏன் உன்னை தொட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க சமையல்கார பொண்ணு தான் உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டாங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ, இது வரைக்குமே நான் கேட்ட எந்த கேள்விக்குமே ஒழுங்கா பதில் சொல்ல, அப்போ நான் ஏன் உன்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கொல்றதுக்கே போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் செம்ம போல்டா ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இதனால ஹீரோவும், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும், ஏன்னா உன்னால ஈஸியா என்ன கொல்ல முடியாது, நான் இன்னும் ஃபைஃபன் எங்க இருக்காங்கன்னு சொல்லதான், ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 மாசம் கழிச்சு யானன்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்கும், அதுக்கு கண்டிப்பா ஃபைஃபன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும், இத்தனை நாளா நீ என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல, இங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் பார்த்தா இப்ப மட்டும் எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் ஃபைஃபனை நான் லவ் பண்ணாலும் என்னோட உயிரை உங்களால ஈஸியாவே எடுக்க முடியும், என்னதான் இங்கிருந்து தப்பிச்சு ஓட நினைச்சாலும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் முடியல, அதனால இப்போ நான் இந்த விஷயத்த சொல்றதுதான் எனக்கு ஈஸியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும், பரவாயில்லையே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இல்லை. இதனால ஹீரோயினும் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பாக ஃபைஃபன் வந்து தான் ஆகணும், ஏன்னா இது அவங்க ஃபேமிலியை சார்ந்தது. சப்போஸ் இந்த மீட்டிங்க்கு அவங்க வரலினா ஜுன் ஃபைஃபனை யாரும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க, இதுக்கடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்கள அனுமதிக்கவும் மாட்டாங்க. அதனால அவர் கண்டிப்பாக வருவார். சப்போஸ் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா யாராவது ஆள் அனுப்பி கூட செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் ஹீரோயினை நம்புறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.